ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன். ஓகேவா? என்னன்னு பாக்குறீங்க? மார்னிங் அவசரமா சமையல் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆயில் வந்து கொஞ்சம் தண்ணியில கொட்டிட்டு, சரியா? அந்த டைம் ஆயிலையும் தண்ணியையும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டேன். அதை வந்து சரி உங்களுக்கு அந்த மார்னிங் அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்ட முடியாது பாத்தீங்களா? அதான் இப்போ அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க. ஓகே, எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, இதுல தண்ணி இருக்கு பாத்தீங்களா? தண்ணி இருக்கு. இது ஒரு பவுல் சும்மா வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி கவர் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறப்ப உள்ளு வச்சுருப்பாங்க தெரியுமா? இந்த ஒரு கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஆயில். இப்போ வந்து தண்ணியில் நான் கொஞ்சம் ஆயிலை ஊற்றுறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, மிக்ஸ் ஆயிட்டா? இப்போ இதை நம்ம எப்படி ஆயிலையும் அந்த தண்ணியும் பிரிக்கலான்னு பார்க்கணும். இது கவர் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கவரை எடுத்து இதுக்குள்ளாடி இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டீங்களா? ஊற்றிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுன்னா தெரியுதா? இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கீழே லைட்டாக இந்த சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியை இதில் பிடிச்சிருவோம். ஆயில இதில் பிடிச்சிருவோம். இப்போ பாருங்க, ஆயில் தனியாக வந்திருக்கு, தண்ணி தனியாக வந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். ஓகே, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கோங்க. என்னோட இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.